إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அன்படியும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய எனது அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நம்மை சூழ பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளில் சிலவற்றை இஸ்லாம் நமக்கு முன்னரே அறிவித்திருக்கிறது. இப்படியான நிகழ்வுகள் நடக்கும், நடந்தே தீரும். அது நடப்பது என்பது நமக்கான எச்சரிக்கை, மறுமைக்கான அடையாளம், மறுமையின் நெருக்கத்தை அது நமக்கு காட்டுகிறது என்பது போன்ற பல்வேறு விதமான முன்னறிவிப்புகள் அல்லாஹ்வின் தூதருடைய புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சம்பவங்களை, நிகழ்வுகளை பார்க்கின்ற ஒரு முஸ்லிம் இந்த அசம்பாவிதங்களை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ் நம்மை இது போன்ற ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த குழப்பத்தில் நாம் ஆளாகிவிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய மறுமைக்காக வேண்டி அதிகமான தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் இந்த உலகம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகலாம், அல்லாஹ்வின் கோப பார்வையின் மூலமாக அழிந்து விடலாம் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சமீப காலமாக நம்முடைய பகுதியில், நமக்கு அண்டை மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற மிக மோசமான சில நிகழ்வுகள், குறிப்பாக கொலைகளை பற்றி நாம் எடுத்து பார்த்தோமேயானால், 10 வயது சிறுமி, குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அதைவிட கொடூரம், பச்சிளம் குழந்தைகள், 1.5 வயது 1 வயது நிரம்பாத குழந்தைகள் தாயுடைய, தந்தையுடைய அல்லது கள்ளக்காதலனுடைய காம பசிக்கா வேண்டி கொல்லப்படுகிறார்கள். இப்படியான கொலைகள் நம்மை சூழ நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பகைக்கா வேண்டி, பதவிக்கா வேண்டி, பணத்திற்காக வேண்டி நடைபெறுகின்ற கொலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில், அதையெல்லாம் தாண்டி எந்த பாவமும் அறியாத, யாருடைய பணத்திற்கு ஆசைப்படாத அல்லது அதை அபகரிப்பதற்கு செல்லாத, யாருடைய பதவியையும் பட்டங்களையும் பறித்துக் கொள்வதற்கு இயலாமையில் இருந்து கொண்டிருக்கின்ற பச்சிளம் குழந்தைகள் அநியாயமான முறையில் கொன்று ஒழிக்கப்படுகிறார்கள். இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்கின்ற போது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் விட பிரதானமான காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
லா தகுமு ஸாஅத்து ஹத்தா யக்ஸுரல் ஹரஜ், ஹரஜ் அதிகரிக்கின்ற வரையில் இந்த உலகம் அழியாது என்று சொன்னார்கள். ஹரஜ் என்கிற வார்த்தை பரவலா எல்லாரும் எல்லோ நேரத்திலும் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை அல்ல என்பதனால் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமல் ஹரஜ் யா ரசூலுல்லாஹ், ஹரஜ் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று கேட்கிற போது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கத்ல், கொலை, கொலைதான் ஹரஜ், அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதற்கு விளக்கம் அளித்தார்கள். இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா தத்ஹபு துன்யா, இந்த உலகம் அழியாது, ஹத்தா யஅதி அலன்னாஸ் யௌமுன் லா யத்ரில் காத்தில் ஃபீமா குத்தில வலல் மக்தூல் ஃபீமா குத்தில, கொன்றவன் எதற்காவண்டி கொலை செய்கிறான் என்று அறியாமல், கொல்லப்பட்டவன் தான் எதற்காவண்டி கொல்லப்பட்டோம் என்பதை அறியாமல் கொலை நிகழ்கின்ற வரையில் இந்த உலகம் அழியாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நம்மை சூழ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கொலைகள், அது ஒரு உலகம், ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற அப்பாவிகளை, பிஞ்சு குழந்தைகளை, பெண்களை கொன்றொழித்துக் கொண்டு அந்த நாட்டை நாம் சொந்தமாக்க வேண்டும், அதனுடைய வளங்களை நாம் சுரண்ட வேண்டும், அல்லது அந்த நிலத்தை நாம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக வேண்டி செய்யப்படுகின்ற போருக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற கொலைகளாக இருக்கட்டும், தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி, இச்சைக்காக வேண்டி செய்யப்படுகின்ற காம கொலைகளாக இருக்கட்டும், அதே போன்று பிறருடைய உரிமைகளை, உடைமைகளை அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டி நடக்கக்கூடிய கொலைகளாக இருக்கட்டும், எல்லா கொலைகளும் எப்படிப்பட்ட கொலைகள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற காரணம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை போன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கொலைகள், கொல்லக்கூடியவனுக்கு தெரியாது ஏன் கொல்லுகிறோம், கொல்லப்பட்டவர்களுக்கு தெரியாது ஏன் கொல்லப்படுகிறோம் என்ற அல்லாஹ்வின் தூதருடைய வாக்கிற்கு ஒப்ப இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கைஃப யகூனு தாலிக, அது எப்படி நடக்கும் யார சொல்லலாம், கொன்றவனுக்கு ஏன் கொன்றோம் என்று தெரியாது, கொல்லப்பட்டவர்களுக்கு ஏன் கொல்லப்பட்டோம் என்று தெரியாது, அப்படியான கொலைகளும் கூட இந்த உலகில் நடைபெறுமா என்று சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் அதை நாம் கண்கூடா பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். எத்தனை அநியாயங்கள் நம்மை சூழ நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை இரத்த சிந்தல்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற நமக்கு பதபதப்புகள் ஏற்படுகிறது, பதட்டங்கள் உண்டாகிறது, பரிதவிப்பு ஏற்படுகிறது. இப்படி இல்லாம நடக்கும், இப்படி இல்லாம அநியாயம் செய்வார்கள், இப்படி இல்லாம அக்கிரமங்கள் செய்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அதை கண்டு நம்ம நொந்து நாம் அதை வேதனையோடு அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதனால இதே நிலைதான் சஹாபாக்களுக்கு, அவர்களுக்கு இது கற்பனையிலே கூட பார்க்க முடியாத ஒன்று என்பதனால அவங்க கேட்கிறாங்க, எப்படி அப்படி நடக்கும் என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹரஜ், அது தீவிரமான கொலைகள் அதுவாக நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு, அல் காத்தில் வல் மக்தூல் ஃபின்னார், கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகில் இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த இரு தரப்பினர்கள் யார் என்று சொன்னால், கொல்லக்கூடியவனும் அநியாயக்காரன், கொல்லப்படுகின்றவனும் அநியாயக்காரன். அப்படியான கொலைகள் நடக்கிற போது இரு தரப்பினர்களும் நரகில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹரஜின் போது, கடுமையான கொலைகள், நியாயமின்றி அநியாயமாக நடக்கப்படுகின்ற கொலைகளை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள். அதே நேரத்தில் பிஞ்சு குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கொலைகள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களின் மிகப்பெரிய அநியாயம். எனவேதான் அல்லாஹ் தஆலா மறுமையிலே அதை பற்றி வைதல் மஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குத்திலத், நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையில் உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை வினவப்படும், கேள்வி கேட்கப்படும். பிஐயி தம்பின் குத்திலத், எதற்காக நீ கொல்லப்பட்டாய். இன்னைக்கு சில காட்சிகள், சமீபத்தில் நடந்த சில செய்திகளை இன்றைக்கு நம்ம என்ன செய்றோம், எங்கே நடந்தாலும் எது நடந்தாலும் பார்க்கக்கூடிய விதத்திலே வீடியோக்கள் நமக்கு முன்னால் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை, 1.5 வயது குழந்தையை ஒருவன் கொடூரமாக எடுத்து தரையில் அடித்து கொலை செய்கிறான். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல. அவன் திரும்ப திரும்ப அந்த குழந்தையை, யார் பெற்றெடுத்த குழந்தையா இருந்தாலும் அது குழந்தை என்கிற அந்த இரக்கம் இல்லாமல், அந்த மனிதன் என்கிற மனித பண்பு இல்லாமல் அந்த குழந்தையை தரையில் அடித்து அடித்து கொலை செய்கிறான்.
இன்னொரு குழந்தை தாயும் கள்ளக்காதலும் சேர்ந்து கொண்டு அந்த குழந்தையுடைய கைகளை முறித்து எலும்புகளை முறித்து அந்த எலும்புகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கின்ற இரத்த கசிவின் மூலமாக சிகிச்சை பலனின்றி வர்ணிக்கிறது. இப்படி அநியாயமான கொலைகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கொலைகள் எல்லாம் நிச்சயம் நாளை மறுமையில் விசாரணைக்கு வரும் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது. அதே எதிர்பார்ப்போடு தான் நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படியான அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் பிரார்த்திக்கவும் வேண்டும். அல்லாஹ் இவர்களுக்கு இந்த உலகிலேயே இதற்கான பாடங்களை புகட்ட வேண்டும். பலஸ்தீனிலே நடக்கக்கூடிய கொலைகள், அங்கே பச்சிளம் குழந்தைகள் ஊனமாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எத்தனை அநியாயங்களை நாம் கேட்கிறோமோ அத்தனை அநியாயத்திற்கு எதிராகும் அல்லாஹ்விடத்தில் நாம் மனமுருகி பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த அநியாயங்களை கண்டு ஒரு முஸ்லிம் மௌனியாக இருந்து விடக்கூடாது, அல்லது அதை சாதாரணமாக கடந்து விடக்கூடாது. யாருக்கோ எங்கேயோ நடக்கிறது, நான் என்ன செய்ய முடியும், நான் அதை ஒரு செய்தியாக வாசித்து விட்டு செல்கிறேன், அல்லது ஒரு வீடியோவாக பார்த்து விட்டு செல்கிறேன், காட்சிகளா அதை கண்டு கழித்து விட்டு செல்கிறேன் என்று ஒரு முமின், ஒரு முஸ்லிம் இது போன்ற அநியாயங்களை அக்கிரமங்களை ஒருபோதும் கடந்து விட்டு செல்லக்கூடாது. நாம் அந்த இடத்தில் எதிர்வினை ஆற்றுவதற்கு சக்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட நமக்கு அல்லாஹ் தஆலா வலிமையான ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறான். அதுதான் துவா. துவா என்பது பூமியினுடைய ஒரு ஆயுதம், வலிமைக்க ஒரு ஆயுதம். நாம் நம்முடைய தேவைகளை எப்படி நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோமோ, கேட்கிறோமோ, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை வேண்டுகிறோமோ, நம்முடைய உலகத்தின் தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறோமோ, மறுமையில் நமக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த தரஜாக்களை, சொர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசையோடு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதே போன்ற பிரார்த்தனை இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் செய்ய வேண்டும். ஒன்று, இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் தஆலா முடக்க வேண்டும், இந்த உலகத்திலே அவர்களுக்கான பாடங்களை புகட்ட வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா இந்த அநியாயக்காரர்களுக்கு தக்க தண்டனை நிச்சயம் அல்லாஹ் வழங்க இருக்கிறான். அப்படியான தண்டனைகள் கிடைக்கட்டும் என்கிற அடிப்படையில் அநியாயங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிம் ஒருபோதும் அநியாயங்களை கண்டு, அக்கிரமங்களை கண்டு கடந்து சென்று விடக்கூடாது. அப்படி நாம் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானில் கோளாறு இருந்து கொண்டிருக்கிறது என்றார். அது எங்கோ நடக்கிறது, யாருக்கோ நடக்கிறது என்று அதை கண்டுங்காணாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஈமானிய குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது, ஈமானிய பலவீனம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒருபோதும் ஒரு முஸ்லிம் அநியாயங்களை கண்டு அதை சாதாரணமாக கடந்து விட மாட்டான். அப்படி கடந்து விடக்கூடியவன் அவனும் அந்த அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவனா அல்லது அநியாயத்தை செய்யக்கூடியவனில் ஒருவனாகத்தான் இருப்பான் என்பதால் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற பாடம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அநியாயக்காரனின் கரத்தை பிடித்துக் கொண்டு அதே அநியாயத்தை விட்டு நீங்கள் தடுக்காவிட்டால் அநியாயக்காரன் எப்படி அல்லாஹ்வுடைய அழிவிற்கு ஆளாவானோ அதுபோன்று நீங்களும் ஆளாவீர்கள். கப்பலுடைய பயணியின் கதைகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கின்ற ஒரு செய்தியிலே நமக்கு சொல்லிட்டு காட்டுகின்ற செய்தி. அந்த அநியாயத்தில் நாமும் பாதிக்கப்படுவோம். இந்த அநியாயத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஏற்படுகிறது. ஒரு சமுதாயத்திற்கு அழிவுண்டாகிறது என்று சொன்னால் அந்த சமுதாயத்தின் அங்கத்தினர்களா நாம் இருக்கிறோம் என்றால் நாமும் அதே அழிவிற்காளாவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்மால் என்ற கடைசி ஆயுதம் என்ன? இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது. எப்படி நாம் நம்முடைய தேவைகளை கேட்கிறோமோ அதே போன்று நாம் இனிசணும் இந்த அநியாயங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு என்பதை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், லா தகுமு ஸாஅத்து ஹத்தா யக்பிலல் இல்ம், கல்வி இல்லாமல் போவது, சமுதாயத்திலே அறியாமை பெருகுவது. அநியாயங்களுக்கு மூல காரணம் என்ன? மக்கள் அறிவியலிகளாக எதற்காக வேண்டி வாழுகிறோம், எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம், ஏன் படைக்கப்பட்டோம், யாரால் படைக்கப்பட்டோம், வாழ்க்கைக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற லட்சியம் என்ன, இந்த உலகம் இதோடு முடிந்து விடுமா, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முற்று பெற்று விடுமா என்பதை பற்றி எல்லாம் தெரியாமல், அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்திற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற மறு உலகம் என்ன, அது எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே நாம் யாரை சந்திக்க இருக்கிறோம் என்பது போன்ற எதை பற்றியுமே சிந்தனை இல்லாத தான் தோன்றிகளாக வாழுகின்றவர்கள், இன்னும் சொல்லப்போனால் கால்நடைகளுக்கு ஒப்பான வாழ்க்கை வாழுகின்றவர்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நிராகரிப்பாளர்களை பற்றி சொல்லுகிற போது, காஃபிர்களை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு ஓமைதான் யஅகுலூன வ யதமத்தஊன கமா தஅகுலுல் அன்ஆம்.
அவர்கள் கால்நடைகளை போன்று உண்கிறார்கள், சுகிக்கிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள். இதோடு அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த உலக வாழ்க்கை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இறை நம்பிக்கையாளன் அப்படி அல்ல. அல்லாஹ்வை நம்புகின்ற மூமினை பொறுத்தவரையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கணக்கு கேட்பதற்கு நாம் நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். கணக்கிற்காக நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுவோம். விசாரணை கூண்டிலிருந்து நாம் தப்ப முடியாது. நாம் செய்கின்ற நியாயங்கள் அநியாயங்கள் எல்லாமே ரப்பிற்கு முன்னால் வெளிச்சமாக வந்துவிடும். நம்முடைய பதிவேடு நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் விரித்து வைக்கப்படும். அதை அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்வான், இக்ரா கிதாபக கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இதோ உன்னுடைய பதிவேடு, நீ செய்த எல்லா செயல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பதிவேடு இதோ உனக்கு முன்னால் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து பார். உன்னுடைய செயல்களுக்கான கணக்கை பார்க்க நீயே போதுமானவனாய் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் நமக்கு சொல்வான். நாம் இந்த உலகத்தில் பிறந்தது முதற்கொண்டு மரணிக்கின்ற வரையில் செய்கின்ற எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவேடு தான் அல்லாஹ் நமக்கு முன்னால் விரித்து காண்பிக்க இருக்கிறான். அப்படியான நம்பிக்கையோடு வாழுகிற நாம் இந்த அநியாயங்களில் அக்கிரமங்களில் அகப்பட்டு விடக்கூடாது என்று எப்படி நாம் அதை கண்டு அஞ்சுகிறோமோ அதே போன்றுதான் இந்த அநியாயத்தின் காரணமாக, இந்த அக்கிரமங்களின் காரணமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிக்க நாடிவிட்டால் அதில் நாம் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாட வேண்டும். அதே போன்று இந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்தேறுவதற்கான காரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அறியாமை பெருகுதல். நாம் வெறும் 8 சுரக்காயை கல்வி என்று நினைத்துக் கொண்டு, அது சமுதாயத்தை பண்படுத்தும் என்று நினைத்துக் கொண்டு, அது மக்களை பக்குவப்படுத்தும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோமேயானால் நம்மை விட மோசமான அறிவியலிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். அது நம்முடைய அறியாமை. மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகின்ற, நேர்வழிப்படுத்துகின்ற, மனிதனை மனிதனா வாழச் செய்கின்ற கல்வி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கல்வி மட்டும்தான். வேற எந்த கல்வியை கொண்டும் மனிதனுக்கு மனிதனா வாழுகின்ற அந்த பக்குவத்தை ஊட்டாது. எந்த கல்வியும் அவனை பண்படுத்தாது, அவனை ஒழுக்கப்படுத்தாது. அவனுக்கு ஒழுக்கம் வேண்டுமா, நன்னறி வேண்டுமா, அவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது வாழ்க்கைக்கான குறிக்கோடு லட்சியத்தோடு வாழ வேண்டுமா, அதற்கெல்லாம் அவனுக்கு வழிவகை செய்கின்ற ஒரே கல்வி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கல்வி. இந்த கல்வியை சுமந்தவர்களில் பலரும் நம்மில் இருக்கிறார்கள். அந்த கல்விதான் சரி என்று எண்ணிக்கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள் நம்ம இருக்கிறோம். அப்படி உள்ள நாம் இந்த கல்வியை மக்களுக்கு மத்தியில் பரப்பாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் இங்கே அறியாமை பெருகுவதற்கான காரணம். இந்த கல்வியின் மீதான மோகத்தை, இந்த கல்வியின் மீதான ஆர்வத்தை நம்முடைய சமுதாய நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு புகட்டாமல் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் இந்த கல்வி மங்குவதற்கான காரணம். இந்த கல்வி அழிந்தால்தான் உலக அழிவு ஏற்படும். நம்ம நினைக்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க, கல்வி இல்லாமல் ஆகும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பட்டதாரிகள் நிறைய இருக்கிறார்களே, படித்தவர்கள் நிறைய இருக்கிறார்களே, தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்களே, விஞ்ஞானிகள் நிறைய இருக்கிறார்களே, அப்படியான காலத்தில் எப்படி இது நிகழும் என்று கேட்டால் அந்த கல்வி எதுவுமே மனிதனை பண்படுத்துகின்ற கல்வி அல்ல. மனிதனை தன்னை படைத்த ரப்பை அஞ்சுகின்றவனாக மாற்றுகின்ற கல்வி அல்ல. அவனுக்கு படைத்தவன் மீதான அச்சத்தை தருகின்ற கல்வி எது? அது இஸ்லாம் சொல்லுகின்ற கல்வி, குர்ஆன் சொல்லுகின்ற கல்வி, சுன்னா சொல்லுகின்ற கல்வி. அந்த கல்விதான் அவனுக்கு படைத்தவனை பற்றிய அச்சத்தையும், மறுமையை பற்றிய அச்சத்தையும், மறுமையை பற்றிய சிந்தனையும் ஊட்டும். அந்த கல்வி இல்லாமல் போனால்தான் இந்த உலகில் இது போன்ற குழப்பங்கள் பெருகும். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், வயக்சுரத் ஸலாஸில், நிலநடுக்கங்கள் பெருகும். வயதகாரபு ஸமான், காலங்கள் சுருங்கிவிடும். வதல்ஹருல் ஃபிதன், குழப்பங்கள் அதிகரிக்கும். வயக்சுருல் ஹரஜ், அதே போன்று சொன்னார்கள் ஹரஜ் பெருகும். வஹுவல் கத்ல் அல் கத்ல், அதுதான் என்னது, கொலை கொலை என்று சொல்லிவிட்டு ஹத்தா யக்சுர ஃபீக்குமுல் மால் ஃபயஃபீல், உங்களில் செல்வம் பெருகி அது வழிந்தோடும். ஆனால் கொலைகள் என்ன செய்யாது, கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். நாம் நடக்கின்ற கொலைகளுக்கு என்ன செய்றோம், பல காரணங்களை தேடிக்கொண்டு பலரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதான் காரணம். மனிதனுக்கு மனிதன் யார் என்பதை பற்றி அறியாமை, மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்பதை பற்றி அறியாமை, மனிதன் படைக்கப்படுவதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற நோக்கம் என்ன என்பதை பற்றி அறியாமை, அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை பற்றி தெரியாமல் அவன் தான் தோன்றியா வாழுகிறான் என்கிற காரணம் தான் அதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்ற முக்கியமான காரணம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். இதை பெற்றதற்கு பிறகும், இந்த கல்வியை பெற்றதற்கு பிறகும் இந்த சமுதாயம்
இதை கண்டு விழிப்படை அடையவில்லை என்று சொன்னால், நாம் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையா இல்லாவிட்டால் இது இந்த உலகத்தை, இந்த சமுதாயத்தை இன்னும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வருங்கால தலைமுறையை இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள், கொலைகள் நிறைந்திருக்கின்ற உலகத்திலே எப்படி வார்த்தெடுக்க வேண்டும், அவர்களை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும்? ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், நீங்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய முதன்மையான விஷயம், உன்னை படைத்தவன் யார், நீ அஞ்ச தகுதியானவன் யார், நீ யாருக்கு முன்னால் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய் என்கிற போதனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு புகட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு, நாம் சுமந்திருக்கின்ற அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் பாழ்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அதுவும் மறுமை நாளின் அடையாளம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே இல்லையா, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், மத்தா ஸா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எப்போது மறுமை நிகழும்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதற்கு சொன்னார்கள், இதா புய்யத்தில் அமானத்து ஃபன்தஸிரி ஸா, அமானிதங்கள் பாழ்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீ மறுமை எதிர்பார்த்துக்கொள், மறுமை எதிர்பார்த்துக்கொள். ஏனென்றால் அமானிதம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று, அதை முறையாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. அமானிதத்துடைய வரைவிலக்கணத்தை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் மணிக்கணக்காக பேச வேண்டும். ஏனென்றால் எல்லா விஷயத்திலும் அமானிதம் இருந்து கொண்டிருக்கிறது. அமானிதம் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அல்ல, ஒவ்வொருவரும் தான் சார்ந்திருக்கின்ற பொறுப்புகள், தான் சார்ந்திருக்கின்ற பணிகள், தன்னுடைய கடமைகள், இதில் அனைத்திலுமே அமானிதம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பிள்ளை செல்வங்கள் நம்முடைய அமானிதங்கள் இல்லையா? அவர்களுக்கு நாம் முறையான மார்க்க கல்வியை புகட்டி இருக்கிறோமா? நம்மால் புகட்ட முடியாது என்று சொன்னால் அதற்குரிய கல்வி சாலைகளை தேர்ந்தெடுத்து நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி இருக்கிறோமா? அன்பானவர்களே, கடந்த சில வாரங்களாக அல்லது மாதங்களாக கூட சொல்லலாம், நம்முடைய மஸ்ஜிதுகள் தோறும் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள் என்ன? நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி வேண்டுமா, நீங்கள் அன்னூராவில் உங்களுடைய பிள்ளைகளை சேருங்கள், ரியாலு சாலியாத்தில் உங்களுடைய பெண் பிள்ளைகளை சேருங்கள். அங்கெல்லாம் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே சென்று படிப்பதன் மூலமா உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பற்றிய கல்வி கிடைக்கும், ஒழுக்க கல்வி கிடைக்கும். அதோடு சேர்ந்து அவர்கள் ஏதாவது உலகத்திலே தங்களுடைய பேருக்கு பின்னால் இன்ஷிலா போட்டுக் கொள்வதற்கென்று ஏதாவது பட்டம் தேவைப்படுகிறதா, அதுவும் கிடைக்கும். அனுப்புங்கள் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் தயாரில்லை. பெண் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், அவர்கள் ஒழுக்கத்தோடு மார்க்கத்தையும் கற்று கல்வியும் கற்று வருவார்கள் என்று சொன்னால் அனுப்புவதற்கு தயாரில்லை. நம்முடைய ஆண் பிள்ளைகளை அவர்களை ஹாஃபிதுகளாக்குங்கள், ஆலிம்களாக்குங்கள். அதற்கென்று நமக்கு நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இஃபுது மதரசாக்கள், அல்மனார் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அல்மாஹிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஃபிர்தௌசியா அரபிக் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளை ஆலிம்களாக்குவதற்கு அப்படி எல்லாம் சொல்லுகிற போது நம்முடைய சிந்தனை என்ன தெரியுமா? அங்கெல்லாம் போய் படிச்சு என் மகன் என்னவாக போகிறான், அவனுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது? கேள்வி என்ன? எதிர்காலம் என்னவாக போகிறது? நாம் எல்லாம் எதிர்காலத்தை கையில் ஒவ்வொருவரும் நம்முடைய கையில் குறிப்பு எழுதி கொண்டா வந்தோம், ஏன் எதிர்காலம் இதுதான். அப்படியான வாய்ப்பில் நமக்கு யாருக்காவது அமையுமா? அன்பானவர்களே, எதிர்காலம் என்பது மறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒவ்வொருவருக்குமான விதியை அல்லாஹ் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே எழுதி நிர்ணயித்து விட்டான். அதன் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் நடக்கும், நடந்தே தீரும். அதை யாரும் மாற்ற முடியாது. நமக்கான வாழ்வாதாரம், நாம் வாழ்வதற்கான காலம், நாம் மரணிக்க வேண்டிய நேரம் எல்லாமே குறிக்கப்பட்டு விட்டது. அதிலே நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? என்னுடைய எதிர்காலம் ரப்பு நிர்ணயித்து இருக்கிறான், நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நாம் மனிதனுக்கு இரண்டு வழிகளை காண்பித்திருக்கிறோம், நன்றி உள்ளவனாயிரு, நன்றி கெட்டவனாயிரு. எதை தேர்ந்தெடுக்கிறாய்? நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அன்பானவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுகிற சமுதாயமாக நாம் இருந்தோமேயானால் மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுகின்றவர்கள், மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் விசாரணை செய்யப்படுகின்றவர்கள் என்கிற உணர்வு நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய எதிர்கால தலைமுறையை, நம்முடைய வருங்கால சந்ததிகளை நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் நமக்கான அமானிதம், நமக்கான பொறுப்பு. அந்த கடமையை நாம் நிறைவேற்றாவிட்டால் நாம் நஷ்டவாளிகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிச்சயம் நாம் நஷ்டவாளிகள். இல்லை, என் பிள்ளை அப்படி படிக்க வேண்டும், அங்கே செல்ல வேண்டும், மாடனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது, அதற்கு நான் அவளுக்கு அவகாசம் கொடுத்து விட்டேன், அவனுக்கு நான் அதற்கு சுதந்திரத்தை வழங்கி விட்டேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களாக, அதற்குத்தான் நான் உழைத்து போடுகிறேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையில் நாம் நிச்சயம் நஷ்டவாளிகள், கை சேதப்படுகின்றவருடைய கூட்டத்தில் தான் நாம் இருப்போம். ஏனென்றால் நாம் நம்முடைய அமானிதங்களை பாழ்படுத்தியவர்கள், நம்முடைய அமானிதத்தை நாம் நிச்சயம் வீணாக்கியவர்கள்.
ரப்பிற்கு முன்னால் சென்று எந்த நியாயத்தையும் எந்த காரணத்தையும் நாம் சொல்லி தப்பித்து விட முடியாது என்பார்கள். இப்படியான நிலையில் இந்த உலகம் போகிக் கொண்டிருக்கின்ற போக்கை பார்க்கிற நாம், இதை கண்டு அஞ்சுகிற நாம், இதை கண்டு மனம் பதவதற்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வருங்காலத்தை, வருங்கால சந்ததிகளை நேர்வழிப்படுத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான கல்வி என்ன? மார்க்கம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, இறையச்சம் சார்ந்த கல்விதான் அவர்களுக்கான கல்வி. அந்த கல்வியை புகட்ட வேண்டும். அதற்கு பின்னர் அவர்களுக்கு என்ன தொழில் அமைய வேண்டும், என்ன வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும், ரப்பு முன் நிர்ணயித்திருக்கிறான். இங்கே பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழுகிறார்களா? இங்கே பட்டம் பெற்று பட்டதாரிகளா இருக்கின்றவர்கள், அதாவது எதை நீங்கள் உலகத்திற்கான கல்வி என்று நினைத்துக் கொண்டு எந்த கல்வியை படித்தால் நான் நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய பேர் வாங்க முடியும் என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட கல்வியை படித்தவர்கள் அனைவருமே தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார்களா, ஜெயித்து விட்டார்களா என்றால் என்ன சொல்லுவோம்? நம்ம இல்ல, பலரும் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு விதித்திருக்கிற ஒன்று. அந்த போராட்டம் அவனுடைய வாழ்க்கையின் இறுதி வரையில் இருக்க வேண்டும். அது அவன் எதை படித்தாலும் சரி, மார்க்கத்தை படித்தாலும் போராட்டம் உண்டு. மார்க்கத்தை படித்தவனுக்கு போராட்டம் இல்லை என்று இல்லை. ஆனால் அந்த போராட்டம் அவனுக்கு அவனை எந்த வழியில் நடைபோட வைக்க வேண்டும் என்கிற அறிவு அவனுக்கு தரும். சரி தவறு எது என்பதை பற்றிய சிந்தனை அவனுக்கு புகட்டும். இந்த உலகத்தில் நாம் யாரை அஞ்சி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை பற்றிய சிந்தனை அவனுக்கு வழங்கும். அதன் காரணமாக அவன் என்ன செய்வான்? அவன் எத்தனை சோதனைகளை, எத்தனை துன்பங்களை, எத்தனை எதிர்ப்புகளை, இன்னல்கள் அவன் எதிர்கொள்ள நேரிட்டாலும் அவன் தடம் புரளாமல் வாழுவான். உலகத்தின் ஆசைகளுக்காக வேண்டி, உலகத்தின் இச்சைகளுக்காக வேண்டி அவன் தன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட மாட்டான். மார்க்க பிடிப்போடு அவன் வாழ்வான். அது அவனுடைய மறுமை வெற்றி. அவனை அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய மறுமை வெற்றிக்கான அடிப்படையாக அமைந்துவிடும். அல்லாஹ் அக்பர். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? நீ எதை படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீ அல்லாஹ்வை பற்றி படித்துக்கொள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி படித்துக்கொள், உனக்கான ஒழுக்கத்தை நீ கற்றுக்கொள், இந்த உலகத்தில் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு நீ பழகிக்கொள் என்று நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்து உங்களுடைய பிள்ளைக்கு போதித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அதன் மூலமாக அருள் புரிவார். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நாளை மறுமையில் அதன் ஒரு மகத்தான பாக்கியமாக உங்களுக்கு அமையப் போகிறது. அப்படியான நிலை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வெறும் பட்டதாரிகளாக உருவாக்குவதனால் நிச்சயமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஒரு வாழ்க்கையை நாம் நினைச்சோம் அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் கைகொள்ள வேண்டிய வழிமுறை இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்லுகிறார்கள் இந்த கொலைகளை பற்றி, அன்ன பைன யதைஸா ஹரஜ், மறுமை நாளுக்கு முன்னால் கொலைகள் நடைபெறும். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமல் ஹரஜ்? அல் கதிபு வல் கத்லு, பொய் கொலை என்று சொல்லிவிட்டு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலு அக்ஸர் மிம்மா நுக்தலுல் ஆன், இப்போது நாம் கொல்லப்படுகிறோமே. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அது மாதிரியா? அவங்க போருக்கு போறாங்க, கொல்லப்படுறாங்க. அந்த கொலைகள்லாம் எதற்காக வேண்டி நடந்தது? அல்லாஹ்விற்காக வேண்டி போரில் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதுகள் ஆக்கப்படுகிறார்கள். அது இழப்பா? இல்ல, ஒருபோதும் இழப்பில்லை. நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த பலஸ்தீனத்தில் கொல்லப்படுகின்ற குழந்தைகளை பற்றி, பெண்களை பற்றி, அவர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார் என்று சொன்னாலும் கொலை உண்டவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் யாரு? அவர்கள் வெற்றியாளர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மரணத்தை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், கவலைப்பட தேவையில்லை. ஏன்? அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதன் மூலமாக அவருடைய நியத் சிறந்ததாக இருக்குமே. ஆனால் உயர்ந்த பதவிகள் நாமெல்லாம் அடைய முடியாத அந்தஸ்து அவர்கள் அடைய இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் நமக்கு தான் நாம் பார்க்கிற கேட்கிற நமக்கு தான் அது அநியாயமாக தென்படுகிறது. அப்படியான கொலைகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சஹாபாக்குடைய காலத்திலும் அந்த கொலைகள் நடந்தது. அவர்கள் போருக்கு சென்றார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் ஷஹீதுகளாக்கப்பட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இப்போது நம்முடைய காலத்தில் நடக்குது அது மாதிரியான கொலைகளா என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு லைஸ பிகத்லிகுமுல் குஃபார், உங்களை குஃபார்கள் கொலை செய்கிறார்களே அது மாதிரியான கொலை அல்ல, அப்படியான கொலைகள் அல்ல அது. வலாகின்னஹு கத்ல பஅதுக்கும் பாலா, உங்களில் சிலரை கொன்று விடுவது, ஹத்தா யக்துல ரஜுலு ஜாரஹு, ஒரு மனிதன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை கொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை கொல்லுவான். வயக்துல் அஹாஹு, தன்னுடைய சகோதரனை கொலை செய்வான். வயக்துல் அம்மஹு, தன்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்வான்.
வயக்துல் இப்ன அம்மிஹி, சிறிய தந்தையின் மகனை கொலை செய்வான். காலு சுப்ஹானல்லாஹ், இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். இப்படியுமா நடக்கும்? அவர்களை பொறுத்தவரையில் அது ஆச்சரியமான ஒன்று. அதனால அவங்க கேட்கிறாங்க, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை, தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய சிறிய தந்தையை, சிறிய தந்தையின் மகனை இப்படி இல்லாம ஒரு மனிதன் கொலை செய்வான் என்று அவர்கள் ஆச்சரியமா வினவுகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவங்க கேட்கிறாங்க, நம்முடைய அறிவு எங்க போச்சு? அங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னா அறிவு எங்க போச்சு? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அறிவு இருக்கா இல்லையா அவங்களுக்கெல்லாம்? நம்மளோட நம்முடைய அறிவு இருக்குமா இல்லையா என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இன்னஹு யன்ஸிஉ கூல அஹ்லி தாலிக ஸமான், அந்த காலத்தின் மக்களுடைய அறிவு பறிக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ். எந்த அறிவு? மனிதனுக்கு சராசரியா இருந்து கொண்டிருக்கின்ற அறிவு, மனித உணர்வோடு சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கின்ற அந்த அறிவு, அதே மாதிரி அவன் படித்திருக்கின்ற 8 சுரைக்காக்களா இருந்து கொண்டிருக்கின்ற அறிவு, அதெல்லாம் அவனிடமிருந்து பறிக்கப்படும். அதெல்லாம் இருந்தால் ஒரு மனிதன் வெற்றி பெற முடியாது. அதெல்லாம் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தாது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் இந்த ஹதீஸின் வாயிலா அழகா சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஹத்தா யஹ்சிப அஹதுக்கும் அன்னஹு அலா ஷைஇன் வலைஸ அலா ஷைஇன். அவரில் ஒவ்வொருவரும் எண்ணுவார்கள், என்ன நினைப்பாங்க? நாம் சரியாத்தான் இருக்கிறோம், நாம் செய்வது சரிதான் என்று அவன் செய்யக்கூடிய அநியாயங்களை அவன் சரி கண்டு கொண்டிருப்பான். ஆனால் உண்மையில் அவன் சரியாக இருக்க மாட்டான். இன்னைக்கு நம்மை சூழல் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இப்படிப்பட்டதுதான் என்பதை நாம் ஒரு கணம் அதை சிந்தித்து பார்த்தால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உலகிலே வாழுகிற நாம், நம்முடைய எதிர்கால சந்ததிகள் இந்த அநியாயங்களில், இந்த அக்கிரமங்களில் அவர்கள் அகப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் இதற்கு இலக்காகிவிடக்கூடாது என்று அஞ்சுகிறோம் என்று சொன்னால் அதற்குரிய சூழலை நாம் அவர்களுக்கு அமைத்து தர வேண்டும். பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகள் தங்களுக்குள் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடின் காரணமாக, சண்டை சச்சரவின் காரணமாக ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை கொன்று விடுகிறான். அப்படியான கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப நீங்க உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் என்ன? எங்கே இஸ்லாம் இருக்குமோ அங்கே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு, வேற எதுவும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும்தான் நமக்கு வெற்றிக்கான வழி. அப்படியான வழியைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். அதைவிட நமக்கு வெளியே காணுகின்ற காட்சிகள் அது பசுமையா தோன்றினாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்ற மாதிரி நாம் என்ன செய்வோம்? இங்க இருந்து பார்க்கும்போது லேபிள் எல்லாம் பெருசா வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷனை பார்க்கும்போது அது ஒரு கவர்ச்சி ஏற்படும் நமக்கு. அங்கே படிக்க வச்ச என்னுடைய பையன் பெரியவன் ஆயிடுவான், அங்கே அனுப்பி வச்ச என் மகள் பெரிய போஸ்டிங் வந்துருவா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே அவருடைய மார்க்கம் பறிக்கப்படுகிறது, ஒழுக்கம் பறிக்கப்படுகிறது, அவருடைய தீன் அங்கே அவரிடமிருந்து பிடுங்கி விடப்படுகிறது. அதை பற்றி அக்கறை நமக்கு இல்லை. அன்பானவர்களே, இதுதான் நம்மீது இருந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அமானிதம். நீங்கள் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறீர்களா, அங்கே அவனுக்கு தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்து தரப்பட வேண்டும். ஜுமாவிற்கு அந்த பிள்ளை போக வேண்டும். போக முடியுதா? நீங்க அனுப்பக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல உங்க பிள்ளைகளுக்கு வயது வந்த உங்களுடைய வாலிப பசங்களுக்கு தொழுகைக்கு அனுமதி உண்டா? லஹருடைய தொழுகை அவர்கள் தொழ முடியுமா? அசருடைய தொழுகை அங்கே தொழ முடியுமா? அது போகட்டும், ஜுமாவாவது அவர்கள் தொழ முடியுமா? இல்ல. அப்படியான இடங்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அதே போன்று உங்களுடைய பெண் பிள்ளைகள், வயது வந்த உங்களுடைய பெண் பிள்ளைகள், அவர்கள் ஹிஜாப் என்கிற இஸ்லாம் வழங்கி இருக்கின்ற கவசத்தை, அவர்களுக்கான கண்ணியத்தை அல்லாஹ் சொன்னதை போன்று அவர்கள் அணிய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டியதை போன்று அவர்கள் அணிய வேண்டும். அணிந்து கொண்டுதான் அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறார்களா, கல்லூரிகளுக்கு செல்கிறார்களா? எப்படி போறாங்க? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, இதுதான் நம்மீது இருந்து கொண்டிருக்கிற அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் பாழ்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு இம்மையில் நஷ்டம், மறுமையில் பெருத்த நஷ்டமாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நஷ்டங்களிலிருந்து நம்மை அனைவரையும் பாதுகாப்பானாக. அதற்குரிய வழிகள் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைந்தாலும் பரவாயில்லை, தகுதிகள் குறைந்தாலும் பரவாயில்லை, பட்டங்கள் குறைந்தாலும், பதவிகள் குறைந்தாலும், பொருளாதாரம் குறைந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம் எங்கே போதிக்கப்படுகிறதோ, ஒழுக்கம் எங்கே கிடைக்கிறதோ அதுதான் நமக்கான கல்விக்கான சூழல். அதை விடுத்து வேறொரு சூழல் நமக்கு தேவையில்லை என்கிற நிலையில் நாம் பயணிக்க வேண்டும். அப்படியான
சூழ்நிலையில் வார்த்திருக்கப்படுகிற போதுதான் நம்முடைய பிள்ளைகள் இது போன்ற அநியாயங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள், இது போன்ற அக்கிரமங்களில் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஏன்? அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்ற சமுதாயமாக அவர்கள் வளருவார்கள். அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்குவதுதான் நம் மீதான பொறுப்பு, கடமை என்பதை உணர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லதோர் தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாம் நிறைவு செய்கிறேன். அக்கோலி கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிர் ஸாயிரின் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم. اللهم اخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله يرحمكم الله. ان الله يأمر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.